ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்போ அவங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது நார்த் சைடில் இருக்க ஒரு காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இவங்க சின்ன வயசாக இருக்கும் போதே ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சிருப்பாங்க. அதாவது ஸ்கூல் படிக்கிற ஏஜ், அதாவது காலேஜ் போகிற ஏஜ்னு சொல்லலாம். அந்த ஏஜில் பிரிஞ்சிருக்கும் போது ரொம்ப அப்பா அம்மாவை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் தேடி அலைஞ்சிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா கிடச்சிருக்கவே மாட்டாங்க. இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க, எப்படியாவது எங்கள் அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும்னு. அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ கூட இருக்காதா, இவங்க டிராயிங் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இவங்களை பார்த்தீங்களான்னு எல்லா கேட்பாங்க. கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். அதில் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஒரு பொண்ணு வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கா. அவங்க அப்பா அம்மா வராங்க, அவங்களுக்கு ப்ரைஸ் கூட எல்லாரும் சேர்ந்து வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க. அங்கே பார்த்தா அவங்க அப்பா அம்மா தான் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு ஒரு வழி அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கிட்ட போய் பேசலாம்னு நினைக்கும் போது அப்படியே அவங்களுக்கு சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க பொண்ணை அவங்க வேற ஒரு பொண்ணை வந்து தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் அவங்களுக்கு தேவையில்லைன்னு போயிட்டேன், நான் அவங்களை இவ்வளோ நாளாக தேடிட்டு இருக்க மாதிரி ஏன் நீங்கள் என்ன தேடலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ நான் வந்து யாருன்றதை நான் அவங்களுக்குலாம் காட்டணும், நான் ஒரு நல்லா வந்துட்டு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க காலேஜுக்குலாம். எந்திரிச்ச உடனே வந்து அவரோட சாருங்களாம் இருக்காங்களா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி சவுத் சைடு போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இப்போ எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு சவுத் சைடே பிடிக்காது, ஏன்னா உன் அப்பா அம்மாவும் அங்கே தான் நீ காணாக்குன, அதை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே உனக்கு பிடிக்காது, அந்த பக்கம் போல வேற பக்கம் தான் நான் படிக்க போகிறேன்னு சொன்னேன், இப்போ எதுக்கு நீ அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து ஹீரோன் யோசிச்சு பார்ப்பாங்க, நான் அப்போ எங்கள் அப்பா அம்மா ஒருத்தரைக்கும் ரொம்ப சின்ன வயசாக இருந்தது, எனக்கு 10 வயசாக இருக்கும் போது கூட நிறைய நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் நான் அந்த 10 வயசாக இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து தான் நம்ம சாதிக்கணும்லாம் நான் நினச்சிருக்கேன். ஆனால் எனக்கு நடந்த இன்சிடென்ட்ல என் அப்பா அம்மாவை நான் மிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கம் நான் போகவே இல்லை, இப்போ நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒரு யோசனையாக இருக்கும். அப்போ அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவங்கள ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு, நல்லா படிக்கிற பொண்ணு, உனக்கு வந்துட்டு ஒரு நல்ல காலேஜில் வந்துட்டு இப்போ அட்மிஷன் வந்து கிடச்சிருக்கு, ஆனால் அந்த காலேஜை வந்து நீ வேண்டான்னு சொல்கிற, இப்போ நம்ம காலேஜை சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் வந்துட்டு நீ உன்னோட ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீ தேவையில்லாமல் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற, அங்கே உனக்கு பேட் மெமரிஸ் மட்டும் தான் இருக்கும், அங்கே நீ போக வேண்டியதே கிடையாது, அதுவும் அந்த காலேஜ் ஒன்றும் அந்தளவுக்கு நல்ல காலேஜும் கிடையாது, நாங்கள் உனக்காக சூஸ் பண்ணியிருக்க காலேஜ் வந்து ரொம்ப பெருசு, அது உனக்கான கிடைச்சிருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா யோசிச்சு முடிவிடுன்னு சொல்லிட்டு அவங்களோட சார் சொல்லுவார். அது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, நீங்கள் சொல்கிறது சரிதான், கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ண மாதிரி அந்த காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் மனசை மாற்றிக்கலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா. அவங்க சாரில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் என்னால் முடியல, நான் நினச்ச மாதிரி நான் இந்த காலேஜுக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் உன்னோட டீச்சர் மட்டும் கிடையாது, உனக்கான ஒரு கார்டியனும் நான் தான், நான் சொல்கிறது உனக்கு புரியவே புரியாதான்னு சொல்லிட்டு இப்போ கோவப்படுவார். இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இப்போ நீங்கள் ஸ்கூல் படிப்பு முடிச்சிட்டிங்க, இப்போ காலேஜ் போகிறதுக்கு யார் யார் எந்தெந்த காலேஜுன்றதை நான் சொன்ன மாதிரி நல்லா யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சத்தம் போடுவார். அப்போ ஹீரோன் யோசிச்சு பார்ப்பாங்க, நான் இப்போ நீ வந்து இப்போ தப்பான வழியில் போகிறதுக்கு அவனை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து கைட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இல்லை, இந்த 15 வருஷமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவர்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, நீ அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தால் கூட அதை நான் ஏன் விடணும், அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன், என் மைண்ட் வந்து சேஞ்சே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாமே இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்க நிறைய பணம் கொடுத்துருப்பாங்க, அதாவது அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க சொந்தமாக இருந்தாங்களா அந்த வீட்டை கூட அவங்க விற்றுருப்பாங்க, மொத்த பணத்தையும் இப்போ சார்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே தெரிஞ்சவங்க பெரியவங்க எல்லாருக்கிட்டையுமே ஈக்குவலாக பிரித்து நீ அப்பாவையும் அம்மாவையும் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹீரோன் என்ன நினைப்பாங்கன்னா, அதான் நான் என்கிட்ட இப்போ எதுவுமே கொடுக்கறதுக்கு கிடையாது, எல்லாம் இருந்த பணத்தை எல்லாத்தையுமே வந்து நான் கொடுத்துட்டேன், அதனால தான் மொத்தத்தில் இங்கே உள்ளவங்க எல்லாரும் தேடிட்டாங்க, இப்போ அவங்க இங்கே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்போ நான் வந்துட்டு அவங்க வந்துட்டு நார்த் டைரக்ஷனில் தானே இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ அந்த டைரக்ஷனை மாற்றி தேன தானே கிடப்பாங்க, இங்கே இல்லைன்னு இங்கேயே எவ்வளோ நான் தேடுறது, அதனால தான் என்னோட டெசிஷனை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் வந்து பாதையெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும் போது அவங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்ணிட்டாங்களா, அப்படியே தேடி திரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், பிளட்டாக வந்து வாமிட் பண்ணுவாங்க, அவங்க ஹேரெல்லாம் பார்த்தா ஒயிட் போட்டிருக்கும், அந்த மாதிரி அவங்க ரொம்ப முடியாமல் போயிருப்பாங்க. அப்படியே அப்போ தான் அவங்க அந்த ஊருக்கு வந்தப்போ அவங்க அப்பா அம்மா கூட இந்த ஊருக்கு வந்தது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஊருக்கு வந்தது, அப்பா அம்மா தான் மேலே பிரியமாக இருந்த எல்லா விஷயத்தையும் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு ஹீரோயின் மாறியே போயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க நிலமையில தான் அவங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்க அம்மாவை போய் தொட போவாங்களா, அவங்க அம்மா பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டோடனே ஹீரோயினுக்கு அப்படியே வாமிட்டாக வேற வந்துடும். அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் தான் உங்கள் பொண்ணுன்னு சொல்லும்போது, நீ எங்கள் பொண்ணாக இருக்க வாய்ப்பே கிடையாது, எங்கள் பொண்ணு வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவ பொய் சொல்கிறா, இவ வந்து ஏதோ ஒரு வேவ் பார்க்க வந்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லவும், நான் பொய் சொல்லலை, நான் மாற்றி சொல்லலை, நான் தான் உங்கள் பொண்ணு, ஏன் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையான்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க, இவளை பார்த்ததே வந்து அபசகுணமாக இருக்குது, இவ உடனே வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படி
அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ அப்பா என்ன சொல்வார், நம்ம பொண்ணோட ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு, ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுக்க கூப்பிடுவாங்க இப்போ அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக அந்த பொண்ணு வேற வந்துடும். வந்தோடனே அப்பா அம்மா வாங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை கூட்டிட்டு போவோம். ஹீரோயினுக்கா ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அப்படியே வாமிட் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த அங்கிள்லாம் வந்து பாதுகாத்து வளர்த்துருப்பாரு. இப்போவும் அவங்க அங்கிள் என்ன சொல்வார், இப்போவும் நான் சொல்கிறேன், சவுத் சைடில் தான் உங்கள் அப்பா அம்மா வந்து உன்னை மிஸ் பண்ண, அவங்க அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, நீ அங்கே தேடி பார்த்துட்டு அவங்க அங்கே இல்லைன்னா அவங்க இப்போ இருக்காங்களா இல்லைன்னா தெரியல, இவன் படிப்பில் கவனம் செலுத்துன்னு சொல்லும் போது இல்லை நான் நார்த் சைடில் போய் தேட போகிறேன், இதனோட கடைசி நம்பிக்கை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிருவாங்களா. இப்போ அவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். உடனே எல்லாரும் வந்து சார்கிட்ட பேசுவாங்க, ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போட்டோம் அவங்க அப்பா அம்மாவை தேடுறேன்னு தானே அவள் சொல்கிறா, இந்த அளவுக்கு அவள் ஃபீல் பண்ணுறா, அவளுக்கு அந்த நார்த் சைட் போவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வேறு வழியே இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார், அந்த டீச்சரை கார்டியனாக இருக்கார்ல அவர் சைன் பண்ணி கொடுத்துருவாரு. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்கேருந்து வந்துருவாங்க. ஆனால் அவருக்கு இது சுத்தமாக பிடிக்காது, கோவமாகவே இருப்பார். அங்கே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஹீரோயின் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்காக ப்ரைஸ் வாங்குற அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அவங்களால போக முடியாது. அவங்களுக்கு பதிலாக தான் அந்த அடாப்டர் கிட் வந்துட்டு போய் வாங்கியிருக்கோம். ஹீரோயின் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஃபோன் கால் வரும். இவங்களுக்கு அது ரெண்டு விஷயத்தையும் அவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க ஃபோன் பேசுகிறது அவங்க அங்கிள் கிட்ட தான். அவர் என்ன தான் கோவமாக இருந்தாலும் இப்போ நீ அந்த இதெல்லாம் வருது, காம்படிஷன்லாம் வருது, அதுக்கெல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயினும் அதே மாதிரி சேம் ஃபோன் காலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அங்கிள் வந்துட்டு என்ன நினைப்பார் அப்படின்னா வந்துட்டு, இப்போ நீ வந்துட்டு என்ன தான் வந்து நீ இங்கே போக மாட்டேன் இந்த சைடுக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போனாலும் ஆனால் என்றைக்குமே நீ எனக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமாக இவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ ஹீரோயினும் ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அன்னைக்கு வந்து நான் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிஷன் அப்போ இதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் கால் வந்தது. த்ரில்லாவே அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு அவங்களோட ஐடி கார்டெலாம் இருக்குல்ல, ஐடென்டி கார்டு அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக பார்ப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அங்கே போனோன்னு பார்த்தா இவங்க நம்பளே வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு என்னது இது ஒரே நம்பரில் 2 பேர் இருக்கீங்க, ஒரே மாதிரி ஐடி கார்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்கவும் ஹீரோ நான் தான் ஆக்சுவலாக அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஏன்னா இவருக்கு என்னன்னா அந்த அங்கிளுக்கு வந்து அதாவது கார்டியனாக இருக்காரு, அவருக்கு வந்து நீ அங்கே தான் போனாலும் எனக்கு தான் நீ ஒபே பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் நீ அங்கே போனாலும் அங்கே உன்னால் நிம்மதியாக படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டே இருப்பார். இவர் என்ன ரகசியத்தை வச்சிருக்காருன்றதே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோன் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, அங்கே செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நான் தான் இந்த ஊரில் இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்போ நீ டோட்டலாக வேற மாதிரி இருக்கேமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்போ ஹீரோனும் அதை பற்றி யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஒரு தத்து எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த பொண்ணுக்கும் இதே பேரை வச்சு அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றது புரியுது. அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பா அம்மா தேடி வரும்போது ஒரு மாதிரி வாமிட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்திருப்பாங்க. அங்கேயும் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு அங்கே இருக்க ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வரலான்ற மாதிரி அப்பா அம்மா யோசிச்சிருப்பாங்க. அப்போ இவங்க கிராஸ் பண்ணி போகிறத ஹீரோயின் வந்து பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் அதே பேரை வச்சிருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வந்திருப்பாங்களா, வந்ததுக்கப்புறம் அந்த அங்கிள் இருக்கார்ல அவர் தானே உங்களை காப்பாற்றி பார்த்துட்டு இருக்காரு. பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, அப்பா அம்மா என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க, என்னை மறந்துட்டாங்க போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லைம்மா அவங்க வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, அதனால தான் அவங்க அடாப்ட் பண்ணி வளர்த்தா கூட அந்த பொண்ணுக்கு கூட உன்னோட பேர் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோயினுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்போ அப்பா அம்மா வந்து நம்மளை நேசிக்க தான் செய்கிறாங்க, நம்மளை மிஸ் பண்ணுறதுனால தான் நம்ம பேரை இன்னொரு பொண்ணுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்போ அவங்க எல்லாரும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்களே, நம்ம பேரை வந்து அந்த பொண்ணுக்கு வச்சிருக்காங்க நம்ம நினைக்கும் போது அவங்க நம்மளை மிஸ் பண்ணுறாங்க நம்ம நினச்சோம். ஆனால் வந்து எல்லாமே பிளான் பண்ணி நடந்த மாதிரியே தான் இருக்குது. கரெக்டாக எனக்கு மேக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் இதே மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா மேக்ஸ் காம்படிஷனில் நான் வின் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் என் பேரில் உள்ள அந்த பொண்ணு வந்து மொத்தமாக என் ஐடென்டிட்டியில் அவள் வாழ்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு தான் அந்த ப்ரைஸ் எல்லாம் கிடைக்கும் போது தான் ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக கிடைக்க வேண்டிய ப்ரைஸை ஹீரோயினுக்கு தான். அந்த பொண்ணு எதுவுமே பண்ணாமல் அந்த பொண்ணு போய் அந்த ப்ரைஸை வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போவும் வந்து எல்லாமே டோட்டலாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்துட்டு அவர் ஒரு அங்கிள் ஒருத்தர் வருவார், வேற ஒரு அங்கிள். அந்த அங்கிள் வந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ட்டெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் ஒரிஜினல் பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி ஆல்ரெடி ஒரு பொண்ணு இதே பேரில் இதே ஐடென்டிட்டியில் இருக்கும் போது அந்த பொண்ணு தான் இவளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பொண்ணுக்கு வேறு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் தான் சரி வரும், ஏன்னா ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ இவங்களோட பேரில் இருக்க அந்த பொண்ணை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அங்கிள் கேட்பாரு. இப்போ ஹீரோனும் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்கல்ல அந்த பொண்ணு இறங்கி வரும். ஹீரோனுக்கு பார்த்தோன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த அங்கிள் வந்து என்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துப்பாங்க கொள்ளுவாங்க, ஆனால் இன்றைக்கே எப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோனுக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், அவங்க அப்பா அம்மா இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தது இந்த அந்த பொண்ணு கூட ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் இந்த பொண்ணு தானே அப்படின்றது இவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு அவ்வளோ கோவம் வரும். அது வந்து தன்னோட ஐடென்டிட்டி தான் அது ஒரிஜினல் ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி அது சொல்லிட்டே இருக்கும். அதுக்கே தெரியும் அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு. அது அப்படி சொல்ல ஹீரோனால இப்போ என்ன பண்ணுறது தெரியாது. இப்போ இந்த அங்கிள் இருக்காருல அவருக்கு தெரிஞ்சிடும் ஹீரோனை இப்போ இங்கேருந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கார்டியனாக ஒரு தந்தாரில் அவருக்கு சரியான கோவம் வரும். ஏன்னா அவங்க இங்கே வந்து படிக்கிறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது. உடனே இப்போ வேலைமேன் கேட்டு கிளம்பி உடனே வந்து இங்கே நிற்பாரு. அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. நேற்றுலேருந்து உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டேன்னு சொல்லவும், அங்கிள் நான் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஐடென்டிட்டி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லவும், உன்னை தான் நான் இங்கே வராதுன்னு சொன்னல, அங்கே தான் உன்னை போக சொன்னேன்னு சொல்லும் போது, எனக்கும் அங்கே போய் படிக்க தான் ஆசை, என்னோட லாஸ்ட் ஹோப்புன்னு உங்கள்கிட்ட சொன்னல, என் அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும்னு.
அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஆரம்பிப்பாங்க. பேசி பார்ப்பாங்க. அந்த அங்கிளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்றது நீ செய்ய வேண்டியதா, நீ இங்க இருக்கவே கூடாது, நீ அங்க தான் படிக்கணும், அங்க தான் இருக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம உன் அப்பா அம்மாவை உனக்கு வந்து கண்டுபிடிக்கணும், அவங்கள பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்ததுன்னா நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. எப்படியாவது இங்கிருந்து கிளப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துடியா துடிச்சிட்டே நிப்பாரு. இந்த நேரம் பார்த்து அங்கன்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் பக்கத்துலயே. அங்க வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் தான் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டே இருப்பாங்க. அங்க வந்தோட ஹீரோயின் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்ப்பாங்களா, அதோட ஹீரோனோட அப்பா 2 பேருமே பார்த்துருவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே பிரச்சனையை விட்டுட்டு 2 பேருமே முகத்தை மறைச்சிட்டு அங்கிருந்து போகணும்னு நினைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நல்லா தெரியுது இவங்க தான் அவங்களோட சொந்த பொண்ணு. எதுக்காக அவங்க முகத்தை மறைச்சிட்டு போறாங்கன்றதும் அப்ப தெரியாது. அதோட ஹீரோயின் பார்த்துட்டே நின்னுட்டே இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி நடந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாங்க. இந்த நேரம் பார்த்து போய் அதாவது அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்களா அந்த பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு வேக வேகமா அப்பா அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இங்க வரும். நல்லா தெரியுது அவங்களோட அப்பா அம்மா அவங்க தானே. அவங்க கிட்ட போலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கரெக்டா அந்த கார்டன் அங்கிள் இருக்காரு. அவர் என்ன சொல்வாரு, திரும்பவும் சொல்றேன் உங்க அப்பா அம்மா வந்து இங்க இல்ல, அவங்க அந்த பக்கத்துல இருக்காங்க. நான் சொல்ற சைட்ல நீ போனீன்னா அவங்கள தேடி நீ கண்டுபிடிக்க முடியும். இப்ப கொஞ்சம் நல்லாவே வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நான் சொல்றதை கேளு, வா இங்கிருந்து போயிடலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாரு. ஹீரோனுக்கு கண்ணெல்லாம் தண்ணியா வந்துடும். அழுதுட்டே இருப்பாங்க. அவர் இப்படி தள்ளி நிக்க வச்சுட்டு நேரா அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் வருவாங்க. ஓடுதல போய் அப்பா அம்மா கையை போய் பிடிச்சிக்கும். உடனே அவங்க அங்க இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, உன் பொண்ணுக்காக பாக்குறேன், உன் பொண்ணு நல்லா படிக்கிறவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வச்சு தான் பேசுறாங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கவும் அதெல்லாம் ரொம்ப ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. அப்ப ஹீரோன் வந்து கேட்பாங்க, நீங்க என்னோட அப்பா அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது உடனே அப்படி என்ன சொல்லுன்னு தெரியாம 2 பேரும் கோவமா இருக்க மாதிரி அப்படி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு கீழவே தடுமாறியே விழுந்துரும் ஹீரோன் கேட்ட அதிர்ச்சியிலேயே. உடனே ஹீரோன் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, என்னோட அப்பா அம்மா அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது, ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து அதை மறைக்கிறீங்க, எனக்கு அதுதான் ஏன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்பதான் ஹீரோன் உடம்பு சரியில்லாம இருப்பாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கும் போது அவங்க அப்பா அம்மா அந்த ஹாஸ்பிட்டலை கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க பார்த்துருப்பாங்க. கூப்பிட போவாங்க, அவங்களுக்கு கூப்பிட கூட ஸ்ட்ரென்த் இருக்காது, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் ஹீரோயினோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க திரும்பி பார்த்துருப்பாங்க. பார்த்தும் பார்க்காத மாதிரி அவங்க அங்கிருந்து போயிருப்பாங்க. அதை அவங்க இன்னைக்கு நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க, எதுக்காக என் ஃபோன் கால்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டீங்க, நான் தான் உங்க பொண்ணுன்றது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்போ ஹீரோனோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, நீங்க பாருமா நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி உன் அப்பா அம்மா நாங்க கிடையாது, எங்களோட பொண்ணு இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுவாங்க. உடனே ஹீரோன்னு சுதாரிச்சுப்பாங்க, சாரி ஆண்டி, எங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்ணதுலேருந்து எனக்கு யாரை பார்த்தாலும் அப்படியே தோணுது அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த அடாப்ட் பண்ண பொண்ணு, அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேசவும் உடனே ஹீரோனோட கையை அப்படியே உதறி விட்டு அங்கே அப்படியே போயிடுவாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா அவங்களை விட்டுட்டு போன மாதிரி அவங்களுக்கு தோணிட்டே இருக்கும்ல, அவங்க கனவு கண்டிருப்பாங்க நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி தான் நினச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தோன்னே எல்லாரும் அவங்க பொண்ணுகிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து தனித்தாகமா இருக்குமான்னு சொல்லும் போது உடனே அப்பா என்ன சொல்வாரு, உனக்கு பிடிச்ச ஆரஞ்சு சோடா எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. அப்போ ஹீரோனை யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்க சின்ன வயசா இருக்கும் போது அவங்களுக்கு பிடிச்சதே அந்த ஆரஞ்சு சோடா தான். அது அவங்க அப்பா அம்மாவும் அடிக்கடி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு கொடுக்கும்போது அப்போ என்னுடைய சொந்த அப்பா அம்மா வந்துட்டு எனக்கு பிடிச்சது எல்லாமே அவளா நினைச்சு அந்த மாதிரி எதுக்காக பண்றாங்கன்னு இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். உடனே ஒரு 1க்கு 2 பாட்டில் எடுத்து கொடுக்கவும் ஒரு பாட்டில் தானே ஒரு நேரத்துக்கு குடிக்க முடியும். அது ஓப்பன் பண்ண உடனே ஹீரோ நின்றுட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோனோட அம்மா என்ன கேட்பாங்க, இன்னும் ஏம்மா இங்கே நின்றுட்டே இருக்க, நீ போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கும் தனித்தாகமாக எடுக்குது, எனக்கு ஒரு அந்த ஆரஞ்சு சோடா ஒன்று கிடைக்குமா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தான்னு கேட்கும்போது உடனே ஹீரோனோட அம்மா கொடுக்கலான்னு போவாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணும், எனக்கு என்னோட ஃபேவரட் ட்ரிங்க் இது, இதை நான் எதுக்காக கொடுக்கணும், இது ரெண்டுமே எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடும். ஆயிடும். அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, என்னோட ஃபேவரட் ஆரஞ்சு சோடா, எனக்கு வந்து இதுக்கப்புறம் நான் அதை வந்து நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன், ஏன்னா என்னோட அப்பா அம்மா வந்து என்ன வேணான்னு நினச்சிட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ஃபேவரட்டாக பிடிச்சது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுவாங்களா. அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பாட்டிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடும். இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. இப்போ ஹீரோனோட அம்மாக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்திருக்காருல, அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், ஹீரோயின் இப்போ எக்ஸாம் இருக்கு, இப்போ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து போகும்போதே நினச்சிப்பாங்க, இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன தெரியாத மாதிரி நடிக்கலாம், ஆனால் சீக்கிரமாகவே உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இப்போ எக்ஸாம் எழுத உள்ளே போயிடுவாங்க. இந்த டைம் பார்த்து ஹீரோனுக்கு கார்டனாக இருக்காருல, அவர் இந்த ஸ்டெப் மதரோட அதாவது அடாப்ட் பண்ணியிருக்காங்களா அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுவார். நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்காது, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாத மாதிரி ரகசியமாக பேசுவார். இன்னும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது, அவளை இங்கேருந்து நான் துரத்திடுறேன், அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கார்டியனாக இருந்தாலும் அவர் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாரு. வந்து நடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அப்பா அம்மாவுக்கு பதட்டமாயிடு. என்னமாச்சுன்னு கேட்கும்போது, என்னோட வயிறு வந்து வலிக்குது, இதுக்கப்புறம் என்னோட மேக்ஸ் எக்ஸாமில் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு எனக்கு தோணலைன்னு சொல்லிடும். உண்மையிலேயே அதுக்கு தெரியாது, வரவும் வராது. ஹீரோனோட பேரை வச்சு தான் அது போல போட்டிட்டு இருக்கு. இப்போ ஹீரோன் உள்ளே போயிட்டாங்க. இப்போ அதால் அந்த மேக்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. அதுக்காக இப்படி ட்ராமா போடவும் அவங்க அப்பா அம்மாவும் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. தெரியாமல் அந்த அங்கிள் இருக்கார்ல, ஹீரோனோட கார்டியன், அவர் போய் இந்த அங்கிளை மீட் பண்ணி பேசுவார். அதாவது அந்த பொண்ணை அடாப்டட் டாக்டரை மீட் பண்ணி பேசும்போது, அங்கிள் இப்போ வேற ஏதாவது மெத்தட் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் கவலைப்படாத, அவள் அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போயிருக்கா, கண்டிப்பாக வந்து நல்லாவே எழுதுவா, நல்லாவே மார்க் வரும், ஆனால் அவளுக்கு அது யூஸ் ஆகாது, அது உனக்கு தான் யூஸ் ஆகும், அது நீ நல்ல காலேஜில் போய் நல்லபடியாக சேரத்துக்கு உனக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்போ நம்ம வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணு கேட்கும். அதில் ஏதோ ஒன்று சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இந்த எக்ஸாமை முடிச்சுட்டு வருவாங்க. திரும்ப அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். திரும்ப அந்த அங்கிள் வந்துட்டு அந்த அடாப்டட் இருக்குல்ல அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இங்கே ஹீரோயினை பார்க்க வருவார். ஹீரோயின் இப்போ தான் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வருவாங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த எக்ஸாமை நீங்கள் எழுத வேண்டாம், நீ அந்த இடத்துல போய் எழுது, உன் அப்பா அம்மாவை தேட வேணாம், இங்கே யார் யாரையோ போய் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எனக்கு நல்லா தெரியும் ஹீரோயின் சொல்லுவாங்க. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது, உன் அப்பா அம்மாவை அவங்க இருக்கிற இடத்த நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்போ எனக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு அவங்க அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நான் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் தேடி வச்சிருக்கேன், ஆனால் நீ எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவங்கள பற்றி சொல்லுவார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இன்னும் எனக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்குது, அதை மட்டும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் கோல்டு மெடல் எல்லாம் வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி எனக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும்னு சொல்லும் போது இவரால் ஏற்றுக்கவே முடியாது. உனக்கு அதெல்லாம் நீ வாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக போயிடும். நான் உனக்கு சொல்கிறது உனக்கு புரியல, நீ அந்த காலேஜ் போய் படி அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டே இருப்பார். உனக்கு ரொம்ப முக்கியமா, உனக்கு அப்பா அம்மாவை நீ தேடவே இல்லையா, அவங்கள நீ மிஸ் பண்ணலையான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனால் என்னோட ஃபியூச்சரே நான் பார்க்கணும், அவங்கள நான் தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவர் அப்படியே என்னென்னமோ சொல்லி சமாளிக்க பார்ப்பார். மொத்தத்தில் இவங்களை இங்கேருந்து இந்த எக்ஸாம் எழுதின கையோடு அவங்களை இங்கேருந்து அனுப்பிடணும், அவங்க இங்கே இருக்கவே கூடாதுன்னு இவர் நினைப்பாரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவர் எதுக்காக என்ன வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுலே இருக்காரு, இவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் இப்போ தான் யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. அவர் எவ்வளோ சொல்லி கேட்கவே மாட்டாங்க, என்னென்னமோ கதை சொல்வார், எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஃபைனல் எக்ஸாமை அட்டன் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு தான் இங்கேருந்து நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவர் ஒரு பக்கம் அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டே இருப்பார். ஹீரோயின் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது யோசிப்பாங்க, இவர் சரியே இல்லை, இவர் என்ன யோசிக்கிறாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நம்ம டக்குன்னு இப்போ ஹீரோயினை கூப்பிட்டுருவாரு. கூப்பிட்டு என்ன சொல்வார்னா, இப்போ நீ இங்கேருந்து படிக்கணும், இங்கே இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கான பணத்தை நீ கொடுத்துட்டு அப்புறமா போய் உன் வேலைங்களை பாரு, ஏன்னா நான் சொல்கிறத மீறி நீ செய்யும் போது நீ எனக்கான பணத்தை கொடுக்க வேண்டியது கொடுன்னு கேட்பாரு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன பணம், நான் என்ன உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, இந்த அளவுக்கு நீ படிச்சிருக்க, இந்த அளவுக்கு நீ வந்திருக்கேன்னா உனக்கு நான் டியூஷன் எடுத்திருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன், அதுக்கான பணம் கட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோன் என்ன கேட்பாங்க, டியூஷன் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னீங்களா, அதுக்காக ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களா, ஏதாவது அந்த மாதிரி எதுவும் இருக்கா, அப்படி எதுவும் இல்லையே, அப்படி பார்த்தா கூட நான் என்னோட வீடு என்னோட சொந்த வீடை வித்துட்டு மொத்த பணத்தை உங்ககிட்ட தானே நான் கொடுத்தேன், அந்த பணத்துக்குலாம் என்ன பதில், அது நீங்கள் இன்னும் என் அப்பா அம்மாவே தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கல, நான் உங்களுக்கு லட்சக்கணக்கில் உங்களுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேனே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. போகும்போது அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, நீ கொடுத்த பணத்தில் வந்து ஒத்த பைசா கூட நான் எனக்கு செலவுக்கு நான் எடுத்துக்கவே கிடையாது, எல்லாமே வந்து உனக்காக உங்கள் அப்பா அம்மாவை தேடுற வேலைக்காக தான் நான் வந்து அதை வந்து செலவு பண்ண தவிர நான் வந்து அதில் எதுவுமே பணத்தை எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்வார். ஆனால் வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த அடாப்ட் பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதை வளர்க்குறதுக்கான பணமாக அந்த பணத்தை இவங்கள்ட்ட தான் இதே அப்பா அம்மாட்ட வந்து கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பார், இவர் எப்படிப்பட்டவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் தான் வரும். அதோட அவங்க கிளம்பலாம் நினைக்கும் போது இப்போ இவர் என்ன சொல்வார், இதுக்கப்புறம் உனக்கு ஒத்த பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன், இந்த அங்கிள் சொல்வார். அப்போ நான் உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நீ எப்படி நீ வந்து இந்த இடத்துல தங்கி படிப்ப, செலவுக்குலாம் நீ என்ன பண்ணுவ, பணம் இல்லாமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்வார். ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது, என் படிப்புக்கு எப்படி பணம் சம்பாதிக்கணும் சேர்க்கணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. என்னது இது, நம்ம இவ்வளோ சொல்கிறோம், இந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் கூட மதிக்காம போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோவமாக வரும். ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் இன்னும் நினச்சிட்டே தான் இருப்பார். இப்போ ஹீரோயின் பல விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க இங்கே வந்திருக்கும் போது கூட அவங்கள ரூமில் வச்சுட்டு ஒருத்தர் அடைச்சிட்டு போயிருப்பாரு, அது யார் நம்மளை வச்சு ரூமில் வச்சு பூட்டிட்டு போனதுன்னு சொல்லிட்டு இவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதோட உங்களுக்கு நிறைய டவுட் வரும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஹீரோயினை கூப்பிட்டுருப்பாங்களா, அவங்க போய் பயந்துட்டே போய் நிற்பாங்க. இன்னைக்கு தான் ரிசல்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்திருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு அவங்க தாங்கிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களும் தாங்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சர்ப்ரைஸாக நீ தான் நல்ல மார்க் வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இதை கொடுத்துருவாங்க. அந்த மெயினான விஷயத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வாங்கி வச்சுப்பாங்க. ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், என்னோட லைஃப்லேயே வந்து இது ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்போ அதை கையில் வச்சுட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த அங்கிளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். இந்த பொண்ணு அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்களும் இதில் கூட்டு சேர்ந்து தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டில் வெட்டியாக தான் உட்காந்துருக்கும். இப்போ தானே கேட்கணும்னா அந்த அங்கிள் கிட்ட வந்து கேட்கும், இது வந்து கிடச்சிருச்சா, அவள் தான் அந்த மார்க்கில் வந்து ஃபஸ்ட் எடுத்திருக்கா, அந்த இது எனக்கு வேணும் இப்போ, ஏன்னா நானும் அந்த பேரில் தான் இருக்கேன், அவள் கையில் உள்ளது என் கையில் வந்தால் மட்டும்தான் அவளோட லைஃப்பை நான் வாழ முடியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடி தான் இது கேட்கும். இந்த அங்கிளும் வந்துட்டு எவ்வளோ முயற்சி பண்ண அவளை இங்கே தான் அனுப்பிடலான்னு சொல்லிட்டு அது முடியல, இப்போ அவள் நல்ல மார்க் வந்துட்டு அதுக்கான ஆதாரம் ப்ரூஃப் எல்லாம் அவள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கிள் வந்து எல்லார்கிட்ட தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட அது அட்மிஷன் லெட்டர் இருக்கு, அது இந்த பொண்ணுக்கு வந்தால் தான் முடியும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனோட அம்மாவே இப்போ சொல்லுவாங்க, 10 வருஷமா நான் கஷ்டப்பட்டிருக்கேன், எப்படியாவது இவளுக்கு அந்த விஷயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து யோசிப்பாங்க, பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து வேற ஒரு பிளான் போட ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோயின் வந்து ஒரு வீட்டில் வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸுக்காக இப்போ எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருவாங்க, அப்பா அம்மான்னு தெரியுது, வேணும்னு தான் தன்னை வேணான்னு நினைக்கிறாங்க, நம்மள வேணாம் நினைக்கிறவங்களுக்கு நம்ம எதுக்கு அவங்கள நினைக்கணுன்ற மாதிரி ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். அதோட அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து ஹீரோன்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை தொடாமல் அப்படியே டப்பால போட்டு வச்சிருப்பாங்க. அதை இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த அட்மிஷன் லெட்டர் பத்திரமா வைக்கிறோம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கறதுக்காக ஒரு தாத்தா வந்திருப்பாரு. இந்த
தாத்தாவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து எங்கேயோ பார்த்த மாரி இருக்கும். "நீ நல்லா இருக்கியாம்மா? நீ நல்லா படிக்கிறியா? நீ நல்லா படிக்கிற பொண்ணு. சின்ன வயசுல நீ நல்லா படிப்ப. நீ நல்லா படிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவரால முடிஞ்ச ஹெல்ப் அவர் பண்ணுவாரு. அந்த தாத்தாட்ட பேசி முடிச்சுட்டு இப்ப அந்த அட்மிஷன் லெட்டர கொண்டு வந்துட்டு இப்ப ஒரு காலேஜுக்கு முன்னாடி வந்து நிக்கணும்ல. அங்க வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப வந்துட்டு இப்ப ஹீரோயினோட நேம கூப்பிடுவாங்க. ஹீரோயின் வந்த உடனே அட்மிஷன் லெட்டர கேட்பாங்க. அத பேக்க தேடுவாங்க. பேக்ல இருக்காது. என்னாச்சு குடுங்க குடுங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் வர வழியில வந்து 2 பேர் வந்து இந்த அட்ரஸ் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னாடி நின்னு கேட்பாரு. ஒருத்தர் பின்னாடி நின்னுட்டு என்ன பண்ணுவாரு, ஹீரோனோட பேக் அவங்க வந்து ஒரு மாரி த்ரெட்டால ஆன பேக் தான் வச்சிருப்பாங்க. அத லைட்டா கட் பண்ணி உள்ள இருந்து உருவி இருப்பாரு. இவங்களுக்கு தெரியாது. அவங்க முன்னாடி அட்ரஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் மிஸ் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. பேக்க பார்த்தா பேக் பின்னாடி கட் ஆகியிருக்கும். அப்ப அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது இங்க பார்த்தோம் அப்படின்னா, அந்த உண்மையான பொண்ணு இல்லாம நடிச்சிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு அதே பேர்ல நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னுட்டு இருக்கும். ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. நீ அட்மிஷன் லெட்டர் வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டா, அது பொய்யான அந்த ஐடென்டிட்டிலாம் வச்சிருக்கல, அத மட்டும் காட்டிட்டே இருக்கும். அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அட்மிஷன் லெட்டர் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கு நடுவுல கோவம் வந்துட்டே இருக்கு. இப்ப ஹீரோனோட அட்மிஷன் லெட்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த கார்டியன் சொல்லிட்டு ஒரு அங்கிள் இருந்தார்ல, அவரு தான் இவங்க 2 பேரையுமே அனுப்பியிருப்பாரு. அவங்க போயிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து இந்த அங்கிள் கிட்டயே குடுத்துருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ரொம்ப ஜாலியா உட்காந்து பேசிட்டு அந்த லெட்டர கையில வச்சுட்டு இருப்பாங்க. என்னோட ஐடி கார்ட பாருங்க, நான் தான் அந்த பொண்ணு அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கும். அது ஒரிஜினல் இல்லன்னு ஹீரோயின் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அப்பா, அம்மா அங்க வந்திருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா ஹீரோயின் கிட்ட வந்து பேச வருவாங்க. அவங்களோட கவனத்த திசை திருப்ப வரவும் ஹீரோயின் நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. அவங்க அசந்து போய் அப்படியே மெய் மறந்து நிக்கிற நேரத்துல பார்த்துட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு வேக வேகமா ஓடிருவாங்க. ஏன்னா இப்ப அவங்க வந்திருக்கிறது வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா திரும்ப இந்த காலேஜ்ல அவங்க படிக்க முடியாதுல்ல. அதனால அந்த பொண்ண கூட்டிட்டு ஓடிருவாங்க. இப்ப ஹீரோனுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். எதுக்காக இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப தான் கோவம் தான் வந்துட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம படிக்கிறத விட இவங்கலாம் ஏன் இப்படி பண்றாங்கன்றத தேடி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. விஷயம் தெரிய வரும். அப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல அடாப்டா எடுத்திருக்காங்களா, அந்த பொண்ண வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்றது ஒரு டாஸ்க்கா தான் குடுத்திருப்பாங்க. அந்த அவங்க அந்த பொண்ண வளர்க்கறதுக்காக ஹீரோனோட அப்பா, அம்மா வந்துட்டு ரொம்ப கைண்ட் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. தேர்ந்தெடுத்ததுனால அவங்க அந்த பொண்ண நீங்க தான் வளர்க்கணுன்ற மாரி குடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து கண்டுபிடிப்பாங்க. போகும்போது பார்த்தோம்னா, அவங்க ரகசியம் மாரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க மாரி இருக்கும். அங்க போனோனே ஹீரோயின் கண்டுபிடிச்சுருவாங்க. இவங்க திடீர்னு இங்க வந்தத அவங்களுக்கே தெரியாதுல்ல. பார்த்தோன்னே "இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்ப ஹீரோயின் வந்து அப்படியே சமாளிக்க பார்ப்பாங்க. பயந்த மாரி நடிக்கும். அந்த நடிக்கிற பொண்ணு வந்து அது ஆல்ரெடி நடிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சுரும். அப்ப "இங்கலாம் நீ வரக்கூடாது. உனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு கேட்கும்போது 10 வயசா இருக்க பொண்ண அனாவசியமா அப்படியே காணாக்கி விட்டுட்டு, நீங்களா ஒரு லைஃப தேர்ந்தெடுத்து நீங்க பாட்டுக்கு வாழ ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த பொண்ணோட நிலைமைய யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அவங்க அம்மாக்குலாம் ஒரு மாதிரி ஷேமா இருக்கும். பேசும்போது அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வந்து ஹீரோயின் அடிக்கிறதுக்காக போவாரு. அப்ப கூட இருக்கவங்க என்ன சொல்வாங்க, "அவங்கள நீங்க அடிக்கக்கூடாது. இந்த டாஸ்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலன்னு" சொல்லும்போது, "இது ஒரு டாஸ்க்கா தான் போயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்ப புரியும். இருக்கும்போது இப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல, அது வந்து ஒரு டிராமா போட ஆரம்பிச்சுரும். "நான் உண்மையிலேயே உங்க பொண்ணு இல்லையா? அவ தான் உங்க பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுரும். "இல்லம்மா அப்படி இல்ல, அப்படி இல்லன்னு" சொல்லும்போது, "என்னோட ஒரிஜினல் அப்பா, அம்மா கூட நான் பார்த்ததில்ல. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நீங்க தான் என்னோட அப்பா, அம்மாவா இருந்திருக்கீங்க. என்ன நல்லாவே பார்த்துக்கிட்டீங்க. இப்ப என்னோட ஒரிஜினல் அப்பா, அம்மா வந்தா கூட நான் போக மாட்டேன். நீங்க தான் எனக்கு சொந்த அப்பா, அம்மான்னு" சொல்லிட்டு ரொம்ப இதுவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுரும். "அவ எங்க நீங்க அவள தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவீங்களோ? இதுக்கப்புறம் எனக்கு நீங்க கிடைக்க மாட்டீங்களோ? நான் ரொம்பவே பயந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் அழுதுட்டு நடிச்சுட்டு அப்படியே அவங்க ஃபேமிலியும் ஒண்ணா இருப்பாங்க. ஹீரோயின் இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருவாங்க. 10 வருஷத்துல வந்துட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. சாப்பாட்டுக்குலாம் கூட சொந்தக்காரவங்கள்ட்ட கையேந்துற மாரி, அப்படிலாம் அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு என் இடத்துல இருந்துட்டு அவ எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். பல விஷயங்கள யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்கலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஹீரோயினுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்காக வருவாரு. எல்லாரும் சேர்ந்து இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு அடாப்டடா வச்சு வளர்த்துட்டு இருக்காங்களா, அந்த பொண்ணு பார்த்தோம்னா ரொம்ப மோசமான பொண்ணா இருக்கும். அது மோசமான பொண்ணுன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஒரு கார்டியன் சொல்லி ஹீரோயின வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டு இருக்காருல்ல, எல்லாமே இவங்களோட பிளான் தான். அந்த மாதிரி இருக்கும்போது ஹீரோயின் இப்ப ரொம்ப அவங்க சுதாரிச்சுட்டாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சோனே வேற ஏதாவது பண்ண நினைப்பாங்க. அதனால இந்த பொண்ணு இருக்குல்ல அடாப்டா வளர்த்தாவாங்கல்ல, அந்த பொண்ணே வந்து பார்த்தோன்னா ஒரு கேங்ஸ்டர் மாரி தான் இருந்துட்டே இருக்கும். அது என்ன பண்ணும், இப்ப யாருக்கும் தெரியாம ஹீரோயின வந்து புடிச்சிட்டு வந்து வாய கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கும். இப்ப கூட இருக்கவங்கள்ட்டலாம் அவங்க இப்பதான் மயக்கத்திலிருந்து ஹீரோயின் முழிச்சே பார்ப்பாங்க. இவ இவ்ளோ மோசமானவளா? அப்பாவி மாரி அப்பா, அம்மா கிட்ட நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு இப்ப தெரியும். இப்ப அது என்ன பண்ணும், இப்ப வெளிய அவங்க அந்த ரூமுக்கு வெளிய வந்துட்டு ஆளுங்கலாம் வந்துட்டாங்க. இதுவும் இந்த பொண்ணோட அப்பா, அம்மாவே வந்து வெளிய நின்னுட்டே இருக்காங்க. இப்ப என்ன பண்றது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "முட்டா பயல்ங்க மாரி நினைக்காதீங்க. இப்ப நான் எப்படி நடிக்கிறேனோ என் கூட சேர்ந்து அதே மாரி நீங்களும் நடிங்க. நான் சொல்ற மாரி செய்யுங்க" அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொல்லும். வருவாங்க. அவங்க வரும்போது, "இவ தான் என்ன வந்துட்டு தூக்கிட்டு வந்த மாரி எல்லா ஆக்ஷனும் நீங்க பண்ணணும். இவ தான் சொன்னா அப்படி அதுக்காக தான் என்ன பண்ண அப்படின்ற மாரி எல்லாமே நீங்க சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிடும். அதோட இங்க பெரிய சண்டையே நடந்துட்டு இருக்கும். சண்டை போட்டு ஹீரோயின போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இங்க வந்துருவாங்க. வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, ஹீரோயின் தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பழி போடுவாங்க. அதாவது ஹீரோயின்
ஹீரோயின் பண்ணிட்டு அவன் மேலே வந்துட்டு வேணும்னே வந்து அவங்களா நடிக்கிறாங்க, அவன் தான் சொன்னா. ஆனால் அவளே கட்டி போட்டுட்டு இந்த மாதிரிலாம் எங்களை வந்து நடிக்கிறா அப்படின்ற மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருப்பாங்க. அதோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்படியே இந்த பொண்ணு சொல்கிறது தான் நம்புவாங்க. ஹீரோயின் தான் வந்துட்டு இவளை இந்த மாதிரிலாம் மிரட்டியிருக்கா அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்க ஆரம்பிச்சிட்ட, எங்கள் பொண்ணு அந்த மாதிரி அப்பாவி பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும். ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். அதோட அவங்க பேசிட்டே இருக்கும்போது நைஸாக அவங்க கையை பின்னாடி கட்டி போட்டிருக்காங்கல்ல, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. ஹீரோயினுக்குன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் தான் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி சொல்வார். உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அந்த வேலைக்காக வந்துட்டு உன்னையே இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க கொள்றாங்கன்னு எல்லாமே ஹீரோனுக்கு தெரிஞ்சிடும். என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்துக்காக பெத்த பொண்ணையே இப்படி நடந்துக்க கூடாதுல்ல, அவங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன் டோட்டலாக அவங்கள ரொம்பவே வெறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களை பற்றின எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க மேலே உள்ள பிரியத்தில் தானே இவ்வளோ நாளாக அவங்கள தேடிட்டே இருந்தாங்க. இப்போ எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோசமானவர் அவர் தான், மொத்தத்தில் வில்லனே அவர் தான். அவரோட பொண்ணை வந்துட்டு இங்கே நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு தான் அவர் இந்த மாதிரிலாம் எல்லாரையும் மிரட்டி எல்லா வேலையும் வாங்கியிருப்பாரு. அப்புறம் ஹீரோன் வந்து இதுக்கப்புறம் யார்ட்டையும் கவனம் செலுத்தாமல் அவங்க படிப்பில் கவனம் செலுத்துவாங்க, நல்ல ஒரு நிலைக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டியில் ஹீரோன் பெரிய ஆளாக இருப்பாங்க. இப்போ இதே இடத்துக்கு அவங்க அப்பா அம்மா அங்கே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வர இருக்கும். இப்போ அந்த பார்ட்டியில் வந்த உடனே இப்போ அவங்க டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. இப்போ ஹீரோன் கிட்ட பேச வருவாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. நான் தாமா அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. அந்த காரணத்தை ஏற்றுக்கிற மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம், அதனால தான் நீங்கள் எங்களோட பொண்ணுன்றதை கூட எங்களால் சொல்ல முடியலன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது. நீங்கள் அதாவது அந்த டாஸ்க்குக்காக இருந்ததை விட என்னை நீங்கள் உண்மையிலேயே எந்த அளவுக்கு வெறுத்தீங்கன்றதை தான் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த 10 வயசு பொண்ணாக இருக்கும்போது என்னை நீங்கள் எந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். அப்போ கூட உங்களுக்கு என்னை பார்க்கணும்னு தோணலைல்ல. நான் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக கடந்தேன்னு அப்போ என்னை பார்த்துட்டு தானே போயிருப்பாங்க. அப்போ கூட என்ன உங்களுக்கு தோணலைல்ல, மிரட்டினா அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி என்னை நீங்கள் உதாசீனப்படுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப பேசுவாங்க. ஹீரோன் என்னை தொடர்றது கூட உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது 2 ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கும். ஆனால் ஹீரோன் இப்போ ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இப்போ யாராலையும் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. இவங்க இந்த மாதிரி நிலைமைக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த கார்டியனாக இருந்தவர் வந்துட்டு இவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்திருப்பாங்களோ, ஸோ இவங்களோட பவரை வச்சு அவரோட பொண்ணை நல்லா வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டிருப்பாரு. அதுக்கு தான் இந்த வேலை எல்லாருமே அவர் பார்த்துருப்பாரு. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் மீறி அவங்களுக்கு உண்டானதை அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அதனால இப்போ பேரண்ட்ஸும் வந்துட்டு வந்திருப்பாங்க இவங்க சைடில். வர எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. இப்போ என்னதான் இருந்தாலும் இவங்க வளர்த்துருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கிட்டேயும் இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த பொண்ணையும் ரொம்ப வருஷம் அவங்க வளர்த்துட்டாங்க, இப்போ இந்த பொண்ணுக்கு எதுவுமே இல்லை, டோட்டலாக அது 0 தான். இப்போ என்ன நான் பண்ணுறதுன்னு கேட்கும்போது கண்டிப்பாக அவள் உனக்கு ஒரு சிஸ்டர் தான், நிச்சயமாக உனக்கானதை அவள் செய்வான்ற மாதிரி இவங்க எதுவும் அவங்கள சேர்த்துக்கிட்ட மாதிரி இவங்க அப்பா அம்மாவே வந்து பேசுவாங்க. ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் கூட அவங்கள மதிக்கவும் மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. லாஸ்ட்டாக கூட அவங்கள சுத்தமாக அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. மென்டல் டார்ச்சர் பண்ணி அவங்கள பாடாப்படுத்தி எடுத்திருப்பாங்க. எல்லார் மேலேயும் அவங்களுக்கு அதிகமான கோவம் இருக்கும். யார் மேலேயும் அவங்களுக்கு இப்போ பிரியமும் இல்லை, யாரையும் மன்னிக்கிற அந்த மனசும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ அந்த எடுத்து வளர்த்தாங்களா அந்த பொண்ணு வந்து ஹெல்ப் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கூட ஹீரோயின் ஒரே வார்த்தையாக சொல்லுவாங்க, ஒருத்தவங்களோட சொந்த அறிவையும் சொந்த திறமையும் யாராலையும் திருட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட பார்க்கறது கூட அவங்களுக்கு பிடிக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணுறது மாதிரி போயிடுவாங்க. இவங்க எதுக்காக இவ்வளோ ட்ராமா பண்ணி இவங்களை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்கன்ற மாதிரி தான் இந்த ட்ராமா பார்க்கும்போது நம்மளுக்கே அப்படி தான் தோணிட்டு இருந்தது. ஸோ இந்த ட்ராமா இப்படி தான் அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும், கிடைக்காதுன்னா அது கிடைக்காது அப்படின்றத தான் மெசேஜாக சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.